யாக்கோபு 1வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழில் பொறுமைன்றதுக்கு பதிலாக மன உறுதின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ்ன்னு இருக்கும். knowing this that the trying of your faith works patience. அப்போ எப்போ மன உறுதி உண்டாகிறது? உங்களுடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் போது. ஒருத்தருடைய நம்பிக்கை எப்படி சோதிக்கப்படும்? பல வகையான சோதனைகள் வழியாக துன்பங்கள் வழியாக சோதிக்கப்படுது இல்லையா? பாருங்கள், யாக்கோபு 1:2 பாருங்கள். என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். பல வகையான சோதனைகள், இங்கிலீஷில் ட்ரிபுலேஷன் இருக்குது. ஸோ சோதனைகள், டெம்ப்டேஷன்ஸ், வாட் எவர், எந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்குரிய காரியம் வரும்போது உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை சோதிக்கப்படும் போது தான் உங்களுக்கு மன உறுதி, அதாவது பொறுமை உண்டாகிறது. இந்த பொறுமை தான் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். இந்த பொறுமையால் தான் நம்முடைய ஆக்ஷன் கரெக்டாக கொண்டு வர முடியும். பொறுமை இல்லைன்னா நம்ம ஆக்ஷன் தப்பாக போயிடும். நமக்கு நம்பிக்கை இருந்தால் கூட பொறுமை இல்லை என்றால் நம்முடைய செயல் தவறாக போய்விடும். நிறைய நேரத்தில் நம்ம நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆக்ஷனில் வரும்போது என்ன ஆகுது? ஒரு பயம் வருது இல்லையா? ஒரு தவறான ஒரு வார்த்தை வந்துடுது, ஒரு அவநம்பிக்கையான ஒரு வார்த்தை வந்துடுதுன்னா பொறுமை நமக்கு இல்லை. குறிப்பாக சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை, நோயில் கஷ்டப்படுறோம். இப்போ நம்ம ஃபெய்த்தில் டிக்ளேர் பண்ணும்போது உடனே ஒரு மிராக்கிள் நடந்துச்சுன்னா அது சிம்பிள். நிறைய நேரத்தில் அப்படி நடக்குது, சில நேரத்தில் அப்படி நடக்கிறது கிடையாது. ஓகேயா? அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் நம்பிக்கையோடு அறிக்கை செய்யும் பொழுது ஒரு செகண்டில் அந்த நோய் குணமாகலை அல்லது சூழ்நிலை மாறலை, அந்த சுச்சுவேஷனில் உங்களால் ஒரே மனநிலையோடு நம்பிக்கையில் இருக்க முடியுதான்? அதுதான்